2020 series A, question number 18. If a particular plant species is placed under schedule 6 of the Wildlife Protection Act 1972, what is the implication? Okay. இப்போ இது வந்து எப்படியெல்லாம் ஆன்சர் எடுக்கலாம் தெரிஞ்சிருந்தா ஓகே. இப்போ முதல்ல இருந்து என்னென்னலாம் தெரிய வருது, ஏ பிளான்ட் பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர். ஓகே, அப்போ பிளான்ட் ஸ்பீஷியஸை இந்த ஸ்கெடியூல் கீழே வச்சிருக்காங்கன்னா, ஓகே, ஒரு ஸ்கெடியூல் 6 கீழே வச்சிருக்காங்கன்னா, அப்படி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வச்சிருந்தாங்கன்னா அதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்கும். ரைட். இன்னொரு ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இதை என்ன சொல்லியிருக்காங்க, ரைட்டா? முதல்ல இதுல என்ன சொல்ல வராங்க, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்ப என்ன பண்றாங்க, முதல்ல இந்த பிளான்ட் ஸ்பீஷஸை ப்ரொடெக்ஷன் தான் பண்றாங்க. ப்ரொடெக்ஷன் தான் பண்றாங்கன்னா எதை ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க, எக்கானமிக்கும் எக்கலாஜிக்கும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணா தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஈகோசிஸ்டம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் டி டெல்லி பாருங்க, such a state is plant is invasive, negative, harmful to the ecosystem, negative. அப்போ harmful to the மொத்த ஈகோசிஸ்டம்க்கு ஹார்ம்ஃபுல்னா கண்டிப்பா அதை நம்ம என்ன பண்ண போறது இல்லை, ப்ரொடெக்ட் பண்ண போறது கிடையாது. ரைட். அதுக்கப்புறம் இப்போ அடுத்து ஓகே, இது அகைன் ஸ்டேட்மெண்ட் சியை பாருங்க, சி கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? இட் இஸ் அ ஜெனடிக்கலி மாடிஃபைடு க்ராப்ங்கிறாங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா என்ன சொல்லுது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். வைல்ட் லைஃப்னா என்னது, நேச்சர். ஓகே, நேச்சர். அப்போ ஆனா ஜெனடிக்கலி மாடிஃபைடு க்ராப்ங்கிறது என்னது, இட் இஸ் நாட் நேச்சர், இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஆர் அன்நேச்சுரல் இன் நேச்சர். ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் சியும் தப்பு. ரைட். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, ஏ பி ரெண்டுக்குமே ரெண்டுல என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பி பாம்பே போய் பாருங்க, ரைட்டா? சச் எ பிளான்ட் கேன் நாட் பி கல்டிவேட்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். இப்போ நான் கேட்குறேன், ரைட்டா, நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளான்ட் ஸ்பீஷியஸை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறீங்க. ஓகே, இந்த பிளான்ட் ஸ்பீஷியஸை என்ன பண்றீங்க, ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. சரியா? ஆனா ஸ்டேட்மெண்ட் ஒரு பி என்ன சொல்லுது, பி பாம்பே என்ன சொல்லுது, சச் அ பிளான்ட் கேன் நாட் பி கல்டிவேட்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த பிளான்ட்டை கல்டிவேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த பிளான்ட் கேன் நாட் பி கல்டிவேட்டட் அப்படிங்கிறாங்க இல்லையா? கல்டிவேட்டே பண்ண முடியாத ஒரு பிளான்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, முடியாது இல்லையா? ரைட். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்புங்கிறது தெளிவா தெரியுது. ரைட். அதுக்கப்புறம் என்னது, ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க. A license is required. A license is required இருக்கலாம் to cultivate the plant. Okay, easy. ஆன்சர் என்னது, ஏ.